வணக்கம் ஹலிதா, லிஜோ, மோல், அர்ஜுன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன், ஃபிலிம் கிரிட்டிக் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் எடிட்டர் ஆஃப் சினிமா எக்ஸ்பிரஸ். உங்களுடைய ஃபிலிம் பார்த்தேன் நான், லோனர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் புத்தம்புது காலை விடியாத ஆந்தாலஜில நான் ரொம்ப ரசிச்ச ஒரு ஃபிலிமாக இருந்தது. அதனால ஐ தாட் இன்னும் உங்களை மீட் பண்ணின்னு சொல்லக்கூடாது, ஐ கெஸ் வர்ச்சுவலா அவங்க சந்திச்சு இந்த படத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மேபி பிஃபோர் இது படத்தை பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமாக பேசுறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க 3 பேருக்குமே லாக்டவுன் சார்ந்த ஒரு படம் வருது, ஒரு கதை வருது அப்படின்னும் பொழுது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ஸ் கிட்ட இருந்து? இல்லை, நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி தான், லைக் லிஜோ அவங்க சொல்கிற டயலாக் மாதிரி தான். லைக் இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், அதுவும் செகண்ட் வேவ் அப்போல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இதுக்கு மேலே எங்கே படத்தை ஸ்டோரி செட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. எதுவுமே என்னால் எழுத முடியல சார். ஏன்னா இப்போ நடக்கிற கதைகளை, ஸோ இப்போ என்ன ஏன்னா படங்கள் எவ்வளோ கண்டெம்பரரியாக இருக்கோ அவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு பேண்டமிக் பற்றின கதைகள்னால் இப்போ என்ன நடக்குதோ அது நடக்கிற போதே அது பார்க்குறது தான் அது கரெக்டுன்னு தோணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் எய்ம் பண்ணி இந்த படம் பண்ணது. அர்ஜுன், வாட் அபவுட் யூ? ஐ மீன், இது நமக்கு புதுசு கிடையாது, லாக்டவுன் சார்ந்த ஃபிலிம்ஸ் வருது அப்படிங்கிறது. ஏற்கனவே ஐ மீன் this anthology itself is a sequel in a sense. ஆமா. அப்படின்னும்போது what do you look for? லாக்டவுன் படம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து இது மட்டும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற இல்ல சுதீர், ஃபார் மீ அது மோரா எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குமோ, எவ்வளவு பிலீவபிளா இருக்குமோ அதுதான் நான் எதிர்பார்த்தேன். அண்ட் எக்ஸாக்ட்லி நான் ஹலிதாட்டையும் அதான் சொன்னேன். பிகாஸ் என்னோட பர்சனல் லைஃப்ல லாக்டவுன் டைம்ல என்னோட வீடியோ கால்ஸ் வந்து என்னோட வெரி பேட் வித் டெக்னாலஜி. ஸோ லிமிட்டெட் வீடியோ கால்ஸ் என்னோட சிஸ்டரோட நெஃப்யூஸோட மட்டும்தான் இருந்தேன், அண்ட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த கதையா பார்க்கும்போது ரொம்ப ரியலா இருந்தது. லைக் a lot of people வந்து நிறைய பேரோட கனெக்ட் பண்ணாங்க இந்த லாக்டவுன் டைம்ல. அண்ட் ஃபார் மீ தட் இஸ் வாட் really I was very happy to be a part of it. Like I said, it was very, very real, believable, and that is something I wanted the audience to see. Right. லிஜோ, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த மாதிரி படங்கள் கிட்ட இருந்து? டிபிக்கலி வாட் சார்ட் ஆஃப், இன்னும் ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா, இதுல உங்களுக்கு அதாவது உங்களை சுத்தி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய படங்கள் வேணுமா, இல்ல அதுல இருந்து தப்பிச்சு போகக்கூடிய படங்கள் நீங்க பர்சனலா விரும்புவீங்க? இல்ல, எனக்கு ரிலேட் பண்ற மாதிரி வேணும். லைக் அதுதான் இந்த ஸ்டோரி நான் ஓகே சொன்னதுக்கு ஒரு ரீசனுமே அதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல நானும் கொஞ்ச நாள் என்னோட ஃபேமிலியை விட்டு தனியா தான் இருந்தேன். ஸோ ஐ குட் ரிலேட் டு நல்லா. ஸோ அவ்வளோ ரியலிஸ்டிக்கா ரிலேட்டபிளா இருக்கணும்னு அதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதுதான் லேர்னர்ஸோட சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் சேஃப் டு சே, இல்ல செங்கனி கேரக்டருக்கு அப்புறமா இது கொஞ்சம் அந்த அளவுக்கு அழுகெல்லாம் இல்லாத, இன்ஃபேக்ட் நிறையவே சிரிக்கக்கூடிய ஒரு ரோல். பட் இதுவுமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு இந்த வே. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஆக்ட் பண்றப்போ ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கும் பிட்வீன் ஆக்டர்ஸ். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா we didn't have anything. ஓகே, ஈவன் ஒரு லுக்கு கூட இல்லாம நாங்க சும்மா மொபைல் பார்த்து இல்லைன்னா லேப்டாப் பார்த்து பேசிட்டே இருக்கும். ஹலிதா மட்டும் எங்களுக்கு அந்த டயலாக்ஸ் ப்ராப்பரா எங்களுக்கு அது சொல்லி கொடுத்துட்டே இருக்கும், அவ்வளவுதான். சோ அதுக்கு இப்ப நான் ஒரு டயலாக் சொல்றதுக்கு அர்ஜுன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்ல எந்த பேஸ்ல அர்ஜுன் அது சொல்லி இருக்கா, இல்லைன்னா இந்த டயலாக் அர்ஜுன் சிரிச்சுட்டாங்களா, எதுவுமே எனக்கு தெரியல. சோ ரொம்ப பிளாங்கா இருந்துச்சு. சோ அதுக்கு ரியாக்ட் பண்றது அதுதான் ரொம்ப சேலஞ்சிங், கஷ்டமா இருந்தது. சோ செங்கேனி கேரக்டரை விட ஐ வுட் சே இதுதான் எனக்கு இன்னும் சேலஞ்சிங்கா இருந்தது இந்த கேரக்டர். ரைட். உங்களுக்கு இந்த ஐ மீன் ப்ராபபிலி அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஒரே ஒரு சீன்ல மட்டும் நீங்க அண்ட் அந்த ட்ரீம்ல அந்த கடல் சீக்வென்ஸ், ஆமா பீச், அது மட்டும் தான். மத்தது எல்லாமே கஷ்டமா இருந்துச்சு. சோ இன் a sense ஒரு லாக்டவுன் பத்தின எடுத்த இந்த படமும் எடுத்த ஒரு முறை கூட ஆல்மோஸ்ட் ஒரு லாக்டவுன்ல இருக்கிற ஒரு வைப்ஸோட தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆமா. ஹலிதா, அந்த ஃபர்ஸ்ட் ஆந்தாலஜியோட ஒரு ஆப்ஜெக்டிவாவே நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் இவங்க ட்ரை பண்ண ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எல்லார் மனசுலயும் ஒரு ஹோப் ஒண்ணு கொடுக்கணும், ஒரு டான், அதாவது புத்தம்புது காலை, ஹியர்ஸ் நியூ டான், நம்ம டெஸ்பரேஷன்ல இருந்து வெளியில வந்துருவோம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஜெக்டிவ் வச்சுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆந்தாலஜி கிரியேட் பண்ணதாக நான் பாக்குறேன்.
பட் ஐ திங்க் இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் இட் சீம்ஸ் லைக் யூர் ஆல்மோஸ்ட் லாஃபிங் அட் தி ஐடியா ஆஃப் சேயிங் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோப் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுல இருந்து சன்ரைஸ் பார்த்து சிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி. So tell me about your objective of what you wanted to achieve. அது மேபி எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இதில் நான் பண்ணியிருந்தா மேபி நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச லைக் அவ்வளோ சீரியஸாக இல்லை. ஏன்னா எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்போ இட் வாஸ் ஆல் அபவுட் லாக்டவுன். எல்லாரும் லாக்டவுனு தான் ரொம்ப ஃபேசினேட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் தேர் வாஸ் சஃபரிங், தேர் வாஸ் மைக்ரண்ட் இஷ்யூஸ், இது எல்லாமே இருந்துச்சு. பட் நிறைய மக்களுக்கு வந்து வீட்டில் அடைஞ்சிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க பெருசாக பார்த்தாங்க. பட் செகண்ட் வேவ் வந்து இன்னுமே சீரியஸாக இருந்துச்சு. செகண்ட் வேவ்ல தான் வந்து அதில் அஃபெக்ட் ஆகாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நம்மளுக்கு ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்லேயே வந்து யாராவது அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, நம்மளும் அஃபெக்ட் ஆகிருப்போம். ஸோ செகண்ட் வேவ் ரொம்ப சீரியஸாக இருந்தனால அந்த கிரிம்னஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சார். அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட்ஸில். ரைட். அதாவது நீங்க லிஜோட அந்த ஓப்பனிங் சீனே ஒரு ஹைட் அண்ட் ஆப்டிமிசம் ஒன்று காட்டி ட்ரை பண்ணுவாங்க அந்த வீடியோ கால்ல. எஸ்பெஷலி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓவர் த டாப்பான ஒரு எக்ஸைட்மெண்ட்டே ஒன்று காமிச்சிட்டு இருப்பாங்க ஓரளவுக்கு இல்லையா? அண்ட் அது பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு நம்மளுடைய இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ்ல எனக்கு நிறைய ஞாபகம் வந்துச்சு அந்த டைம்ல. ஏன்னா வி கனெக்டட் டூ பீப்புள் ஒன்லி த்ரூ வீடியோ கால்ஸ் பெரும்பாலும். அப்படி பண்ணும்பொழுது திடீர்னு தனி வீட்டுல இருப்போம், தனித்தனியா அப்படி உட்காந்துட்டு ஆனா பயங்கரமா கத்தி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். பட் அந்த கால் முடிஞ்சு உடனே somehow I don't know, it exacerbates the loneliness அப்படின்ற ஒரு வைப் எனக்கு வரும் திடீர்னு. சோ இது எந்த அளவுக்கு நம்ம நிஜமாவே சந்தோஷமா இருந்தோம், எந்த அளவுக்கு கம்பானியன்ஷிப் வர்ச்சுவலாக கிடைக்கக்கூடிய ஒரு கம்பானியன்ஷிப் வந்து எவ்வளவு சீரியஸாக நம்ம எடுத்துக்க முடியும், அது ஒரு கம்பெனியா நம்ம எடுத்துக்க முடியுமா? நீங்க I mean, what do you guys think about it in terms of virtual company? Sir, நான் வந்து அந்த சீன் நீங்க சொல்லும்போது எனக்கு அது ஷூட் பண்ணும்போது எனக்கு தெரியல, எனக்கு அது பண்ணவே எனக்கு அது அவ்வளோ அஃபெக்ட் ஆகும்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு எம்டினஸை காட்டணும்னு நினைக்கல. அதாவது லைக் அவங்க பால்கனியில் அந்த எம்டி ரோட்ஸ் இருக்கும், அது இருந்தாலும் பட் பர்டிகுலராக அந்த சீனில் அந்த ஜூம் கால் எண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்படியே பிளாங்காக உட்காந்துருப்பாங்க இல்லையா? அது ஷூட் பண்ணும்போதே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பாவமாயிருச்சு. ஸோ அது ஃபஸ்ட்டு டேக்கில் எனக்கு ஹிட் ஆனனால தான் நான் திரும்ப வந்துட்டு அதை ஒன்றுமே அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்களுக்கு எல்லாம் சைன் ஆஃப் பண்ணும்போது பாய் சொல்லிட்டு டப்புன்னு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சைலன்ஸ் வந்து பயங்கர ஈரியாக இருந்தது. அது எங்கனால லைவ் சவுண்ட் எடுத்தனால நாங்கள் அத்தனை பேர் இருந்தாலுமே அந்த சைலன்ஸ் வந்து எங்களை ரொம்ப பயமுறுத்துச்சு. அப்போ நான் நினச்சேன் நானும் இந்த மாதிரியான கால்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் கால்ஸ்லாம் பேசிட்டு வச்சதுக்கப்புறம் எங்கடா போச்சு எல்லாம், நம்ம தனியா இருக்கோமே அப்படின்ட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த வாட்ஸ்அப் இன்டராக்ஷன்ஸே ஜெனரலி இன்னும் நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்ப்பதை விட இன்னும் கொஞ்சம் தனிமைப்படுத்துதோன்னு கூட எனக்கு சில டைம் தோணும். மேபி அர்ஜுன் ஆர் லிஜோ, நீங்க ஐ மீன் what were your experiences in the lockdownல virtual communication பொறுத்த வரைக்கும்? வீட்ல பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தாலும் அந்த வீடியோ கால்ல பேசுற டைம்ல மட்டும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் கால் கட் பண்ணக்கா அவ்வளவுதான், ஒரு எம்டினஸ் தான், எதுவுமே இல்ல, தனியா இருக்கேன் அந்த ஒரு ஃபீல் தான். அந்த நல்லா எப்படி ஃபீல் ஆச்சோ அந்த அதே ஃபீல்ல தான் நானும் இருந்தேன். விர்ச்சுவல் கால்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து ஒரு லான்லினஸ், அதுதான், வேற எதுவுமே ஹிட் ஆகல. ரைட் பிகாஸ் ஐ திங்க் இது ஒருவேளை இஸ் இட் பர்சனாலிட்டி டைப் பேஸ் பண்ண ஒரு விஷயமா பாக்குறீங்களா நீங்க? யார் வேணா அதை பத்தி பேசலாம். அது பேஸ் பண்ண ஒரு விஷயமா இல்ல? ஏன்னா some people seem to really benefit a lot from making these calls. Benefit in what sense? In the sense of அதாவது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச 2-3 extroverted people நினைக்கிறேன் நான். அவங்க வந்து ஓரளவுக்கு மக்களை சந்திக்கும் பொழுது இன்னும் வர்ச்சுவலா கூட they seem to I don't know கொஞ்சம் அவங்களுக்கு அது பிரயோஜனப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு கிடைக்குது சில பேர்கிட்ட. பட் சில பேருக்கு அது இன்னும் தனிமைப்படுத்துதோ, அது எதை சார்ந்து அது உருவாகுது? ஒருவேளை உங்க கேரக்டர் அர்ஜுன் கேரக்டர் மாதிரி கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டட் பீப்புளுக்கு இன்னும் கொஞ்சம் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல மீ பர்சனலி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மீன்ஸ் பர்சனல் லைஃப்ல எனக்கு தெரியல இந்த மாதிரி ஸ்பேசஸ் ஆர் யூனோ ரேண்டம் ஜூம் மீட்ஸ் நான் அட்டென்ட் பண்ணது இல்லை. பிகாஸ் என்னோட நாலேஜும் ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்றது இல்லை. ஈவன் ஆன் வெதர் இட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் நான் அவ்வளோ இது பண்ணது இல்லை. எப்படி விட்டாங்க லாக்டவுன் டைம்ல வீடியோ கால் எல்லாம் பண்ணாம?
Illa Sudhir, I think now the audience has come to know that I'm a very private person. But I did do one ஒரு Instagram live பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க saying, நீங்க நல்லா இருக்கீங்களா, சேஃபா இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ அது பத்தி பேசுறதுக்கு நான் ஆன்லைன் வந்திருந்தேன். பட் அது தவிர நான் பர்சனலா எங்கேயுமே எந்த ஒரு ஸ்பேஸஸ் ஜூம் மீட்டிங் நான் ஜாயின் பண்ணது இல்லை. பட் சி அகேன் ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபார்ச்சுனேட் ஃபியூ. நான் என் ஃபேமிலியோட இருந்தேன், அம்மா அப்பாவோட இருந்தேன். ஸோ எனக்கு அவங்க 2 பேர் இருந்தாங்க. பட் இவங்க சொல்ற மாதிரி என்னோட பர்சனல் மைண்ட் செட் அந்த ஸ்பேஸ்ல என்னன்னா, அதோட இப்பதான் இந்த 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் நான் இன்னும் வேலை பண்ணுமே, இது ஏதாவது நடக்குமா, இதுக்கப்புறம் படங்கள் கிடைக்குமா. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது என்கிட்ட. பட் தட் வாஸ் மை பர்சனல் ஸ்பேஸ். ஐ வாண்ட் டு கெட் பேக் டு ஒர்க். நான் இன்னும் படங்கள் பண்ணணும். ஏன்னா ஐ கீப் சேயிங் திஸ். என்னோட அக்கா ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க, இப்பதான் இந்த கைதி மாஸ்டர் ரிலீஸ் ஆச்சு, அதுக்குள்ள ஃபுல் வேர்ல்டே லாக்டவுன்ல வந்துட்டாங்க, நீ எப்ப அடுத்த படம் பண்ண போறது? ஐ செட் ஐ நோ, இப்பதான் நான் ஆரம்பிச்சேன், பட் என்னால எதுவும் பண்ண முடியல அன்பார்ச்சுனேட்லி. ஸோ தேர் வர் ஜூம் மீட்டிங்ஸ் இருந்தது, மீன்ஸ் டைரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் நரேட் பண்ணாங்க. பட் தட் வாஸ் தி ஒன்லி திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. இல்லைன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சிஸ்டரோட குழந்தைங்களோட நான் பேசிட்டு இருந்தேன், அவங்களோட குழந்தைங்களோட நான் பேசிட்டு இருந்தேன். பட் அது தவிர, yes, again, I'm not someone who would join in, a conversation just for the fun of it. But of course, like you said, I know a lot of friends who have connected with strangers during the lockdown. Avanga in the random Zoom meets illana spaces la poi they've made very good friends. Innikkum touch la irukanga. So I think it's neenga sonna madri, it's individual to individual. Avanga connect pannirukanga. They found some really strong friends. சில பேர் இப்பதான் மீட் பண்றாங்க. ஏன்னா the lockdown has kind of gotten a little eased out. So இப்பதான் மீட் பண்ணி they're happy to connect. So in that sense, for each their own. Halitha, I wanted to ask you this. அதாவது உங்களுடைய ஒரு கேரக்டர் நேம் வந்து நல்லதாங்கல் இல்லையா? அது வந்து ஒரு பழைய தமிழ் கதை சார்ந்த ஒரு பேராக தெரியும். ஒரு கொஞ்சம் லைட்டா படிச்சேன் என்ன கதை இது அப்படின்னு படிக்கும்போது அதுல சீம் லைக் வெரி டார்க் ஸ்டோரி. அதுல ஒரு மர்டர்ஸ் நடக்குது, சூசைட்ஸ் நடக்குது. there's a great tragedy at the heart of that story itself. நீங்க இந்த பேர் வச்சதுக்கான ஒரு பேரலா நீங்க என்ன பாத்தீங்க? அது வழியாக நீங்க என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு? ரொம்ப ரீசெண்டா வந்து எங்க அம்மா, எங்க ஊர் பக்கத்துல டேம் இருக்கு, நல்லதங்கால் டேம்னு. ஸோ எங்க அம்மா வந்து அந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. நான் கதைக்கு ரொம்ப ஃபேசினேட் ஆனனோ இல்லையோ, அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வச்சேன். Okay. I guess these are the spaces where critics like us will usually go overboard ன்னு நினைக்கிறேன். அந்த கதைக்கும் இதுக்கும் ரிலேட் பண்ணி அதுலயும் ஒரு இறப்பு நடக்குது, இதுலயும் ஒரு இறப்பு. உங்களுடைய செட் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிலிம்ல. 2 பேருடைய ஒரு லிவிங் ஸ்பேசஸுமே, நல்லாவோட ஸ்பேஸும் சரி, அர்ஜுன் கேரக்டருடைய ஒரு ஸ்பேஸும் சரி. நான் இன்ஃபேக்ட் கொஞ்சம் யாரு ஹூஸ் த பிரெயின்ஸ் பிஹைண்ட் இட் கொஞ்சம் நம்பர் கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டுக்குலாம் கொஞ்சம் யூஸ் ஆகுமே அப்படிங்கிற அளவுக்கு they look very very pretty spaces. Would you tell me about conceiving these spaces and இது ஒரு என்னத்தான் இவங்க எல்லாம் தனித்தனியா அங்கங்க தனியா ஷூட் பண்ணாலும் அந்த ஸ்பேஸ் வழியாக நம்ம இதை கம்யூனிகேட் பண்ணணும், இது எஸ்தெட்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டிசிஷன்ஸ்? டெஃபினெட்லா இதுக்கு வந்து நல்ல பட்ஜெட் கொடுத்தாங்க சுதர். இதுக்கு ஆனஸ்டாக வந்து இதில் நான் ஒர்க் பண்ண மற்ற படங்களை விட இது ஒரு ஷார்ட்டுக்கு இது ஒரு நல்ல பட்ஜெட்டு. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ காமிச்சாகணும் அப்படின்னு இருந்தது. அதே நேரம் நம்ம நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் லைக் யூடியூப்பில் பார்க்குறோம், பேண்டமிக்கில் எடுக்கிற படங்கள் பார்க்குறோம். அதை விட நம்ம எப்படி ஏன்னா இது ஓவர் த டாப் கண்டென்ட்டாக கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் அதை நல்லா கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே நேரம் அந்த கேரக்டர்ஸ்க்கும் அது ட்ரூவாக இருக்கணும். லைக் ரொம்பவும் நம்ம வேறு மாதிரி எலிட்டாக காமிக்கவும் கூடாது. இந்த மாதிரி எல்லாமே வச்சு தான் பண்ணுது. லைக் 12th ஃப்ளோரில் நல்லாவோட இது இருக்குன்னா லைக் அவங்க ஒரு ஷேரிங்கில் இருந்திருப்பாங்க, இருக்க ரூம்மேட்ஸ் வந்து ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நல்லா இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டும். அண்ட் இவருக்கு கொடுக்கும்போதே எனக்கே வந்து லைக் அர்ஜுனுக்கு வந்து அந்த இது ஒரு அபேண்டன்ட் இதுன்னு சொல்லி தான் அவர் ஸ்கிரிப்டில் படித்தார். ஃபோட்டோஸ் காமிக்கும் போது இது சூப்பராக இருக்குது, இது எங்கே அபேண்டண்டாக இருக்கு. பட் ஆக்சுவலா அது கொஞ்சம் மெயின்டைனே இல்லாத ஒரு இடம் தான். நாங்க போய் அது கொஞ்சம் இன்டீரியர்ஸ்லாம் இது பண்ணோம். ஸோ ஆஃப்கோர்ஸ் எங்க டிஓபி ராகவ் ஆதித்யா அண்ட் ராமு தங்கராஜ் ஆர்ட் டைரக்டர் இவங்க எல்லாத்தையும் கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணி தான் பண்ணோம். ஒரு செல்ஃப் அவேர்னஸும் இருப்பதாக நான் பார்த்தேன் ஃபிலிம்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜஸ்ட்
ஏன்னா நிறைய படங்கள் மே நாட் ரியலைஸ் தட் இது கொஞ்சம் ஏலியனேட் பண்ணுமோ நிறைய மக்களை, பெரும்பாலான மக்களை. ஏன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வாழக்கூடிய இந்த 2 பேருடைய ஒரு பிரச்சனை எங்க பெரிய பிரச்சனையாடா அப்படின்ட்டு யாருக்கும் தோணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலை இந்த கதை எழுதும்போது உங்களுக்கு இருந்துச்சா? ஏன்னா இந்த ஃபிலிம்ல யூ கீப் மேக்கிங் தீஸ் ரெஃபரன்சஸ். லைக் நல்லாவோட கேரக்டர் கூட அவங்கள லாக்டவுன்ல நீங்க பெரிய கஷ்டப்படுற மாதிரி தெரியலையே, ஹாப்பியா தான் இருக்கீங்க பீச் கிட்டன்ற மாதிரி ஒரு டயலாக் கூட அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், டெஃபினட்டாக. ஏன்னா நான் பார்க்கும்போது என்ன வேற கதைகள் பார்க்கும்போது என்ன இவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா, நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், இவங்களுக்கு என்னடா பிரச்சனையே இல்லாமல் லாக்டவுன் பற்றி எடுக்கிறாங்கன்ட்டு ஒரு விஷயம் நான் ஆடியன்ஸாக பார்த்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெஃபரன்ஸ் சொன்னது. ஏன்னா அர்ஜுனுக்கே ஃபீல் ஆகுது நான் ஃபோட்டோஸ் காமிக்கும் போது இது சூப்பராக இருக்கே இந்த வீடு அப்படிங்கும்போது. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே இது அவர் சும்மா ஒரு ரெண்ட்டுக்கு வீக்கெண்ட் ஸ்டேக்காக புக் பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த ஓனர்கிட்ட கேட்டு நான் டேரா போட்டேன் அப்படின்னு சொல்ல வச்சதும் அதுதான் ரீசன். ஏன்னா அது அவரோடது கிடையாது, ஹி இஸ் நாட் ஓனிங் தட் பிளேஸ். அது ஒரு ரெண்டலுக்கு அவரால் அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுது. which also brings us to an interesting space இல்ல, which is that தினசரி சர்வைவலுக்கு கஷ்டப்படுறவங்களுடைய கதைகள் மட்டும்தான் இங்க சொல்லப்படணுமா? ஏன் ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு வீட்டுல ஓரளவுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஃபுல் ஹெல்த்தோட இருக்கிற ஒருத்தனுக்கும் நிறைய சைக்கலாஜிக்கலா உளவியல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கலாமே, ஏன் அதை பத்தி பேசக்கூடாது? அதை பத்தி பேசும்பொழுது அது எப்படி பேசணும் அப்படிங்கிறது நீங்க அந்த இந்த ஹோல் டிஃபிகல்டி ஆஃப் ஸ்பீக்கிங் தி ஸ்டோரிஸ் அதை பத்தி நீங்க இல்லை டெஃபினட்டா சார், டெஃபினட். என்னைக்குமே அர்பன் ஸ்டோரிஸ் சொல்லிதான் ஆகணும். அர்பன் ஸ்டோரி சொல்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. பட் when you choose to ignore people's suffering, then there's a problem இல்லையா? பீப்புளோட சஃபரிங்கை அதுவும் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைம்ல அதை இக்னோர் பண்றதுங்கிறது சரியில்லை. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினே வருது. அதர்வைஸ் பீப்புள் யாருக்கும் பிரச்சனையே கிடையாது அர்பன் ஸ்டோரிஸ் பத்தி சொல்றது. நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க இந்த ஃபிலிம்ல, டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ். let me not lead you into an answer with this, please tell me more about it அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்றேன். ஆமாம், எனக்கு எப்படி சொல்றது, நான் சிலுகருப்பட்டி பண்ணி ஒரு ஃபீல் குட் ஒரு பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொன்னது எல்லாமே சந்தோஷமா இருந்தது. பட் நிறைய பேர் அது ரொம்பவே எனக்கு பாசிட்டிவிட்டி வேணும்னு ரொம்ப அதுக்காக இது பண்ற மாதிரி இருந்துச்சு, அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்தது. ஸோ எல்லா நேரமும் நீங்கள் ஒரு பேண்டமிக்ல நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு டிசாஸ்டரில் இருக்கும்போது எல்லா டைமும் பாசிட்டிவாக இருக்கணும் இல்லை. when there's a suffering, it's a suffering. நீங்கள் அதை அண்டர்கோ பண்ணிட்டு அது மேலே ஓவர் கம் பண்ணுறது இருக்கு. ஸோ பட் அந்த ஒரு டிப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உலகத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் மட்டும் பாசிட்டிவ்னு அதை இது பண்ண முடியாது இல்லையா? சோ அதுதான் நான் பார்த்தேன். ஃபேஸ்புக்ல அடிக்கடி ஒரு கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நான் சில டைம் நினைச்சு பார்ப்பேன் அது எவ்வளவு கிரீப்பியா இருக்கும்ல. ஆல்மோஸ்ட் எப்பவுமே ஒருத்தர் ஒரு ஸ்மைலோடயே இருந்தாங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னோம். இந்த ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பாசிட்டிவா இருங்க அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் லிஜோன் நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் வருமா, அட்வைஸ் எல்லாம் வருமா? நீங்க அதை பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதாவது அடிக்கடி இது கூட ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, என்ன சோறு தண்ணி இல்லாம அங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க, உனக்கு இதெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்ன உனக்கு என்ன சோகம், உனக்கு என்ன தனிமை, கொஞ்சம் சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸ் யூஸ்வலி நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பது உண்டு குழந்தைங்களுக்கு. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் டைம் நீங்க சொன்ன மாதிரிதான், இந்த ஹலிதாவும் சொன்ன மாதிரிதான், நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாக்டவுன் டைம்ல செட் ஆஃப் ஆடியன்ஸ் அவங்களால there was no food to eat, no job, but I saw a lot of people celebrating their birthdays, with big cakes and saying, be happy. So personally, I didn't share anything of my personal life on social media. Adnala na ore oru live panna. My thought was I didn't want to upset anyone. Maybe இன்னைக்கு நான் I'm one of the privileged few who was in my house, amma appa oda. So I didn't want to share a space from my life where I'm playing with my pets or with my parents or eating a fancy cake and celebrating birthdays. And amma oda birthday vanduchu ellame. Anyways, I don't put it out on social media. But for me, that நீங்க சொல்ற மாதிரி இந்த forwards நிறைய வந்துச்சு. But for certain people, that grief is their own. அவங்களுக்கு அந்த டைம் தேவைப்படுது to heal themselves, and reading this only upsets them even more. Yeah. So அது என்ன பொறுத்த வரைக்கும், like she rightly said, it was that forced positivity, which is very easy to come online and say stay positive, everything will be fine. But அவங்களுக்கு ஒண்ணு இருக்கும்ல,
And even in this story, there was another layer that I personally felt, for example, Sudhir, wherein, see, Lijo has gone through a breakup. And some people can't deal with breakups very well. They get very emotionally upset. I have lost a friend. But you're smiling and talking, but there's so much of pain within that you are being. So I felt it also speaks a lot about your mental health, which is also what attracted me to the story. ரெண்டு பேருமே ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க, பட் அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்கு. Of course, it's not shown like how, that one scene was enough to show how broken Lijo was. And she's the more positive character who's helping Dhiran come out of his suffering, which is a huge suffering. And so, yeah, this was another layer. But to answer your question, yes, are the Nariya forwards, which I personally, that's why I didn't step out regularly on social media and say, be positive and everything will be fine, because எனக்கு தெரியல, அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும். And I don't want to be saying something which is going to upset someone else. So I was going to ask you about this. இப்போ அர்ஜுன் மென்ஷன் பண்ணது வந்து தீரனை விட நல்ல கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஒரு இன் கம்பேரிசன் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்பேஸ்ல இருக்காங்க சைக்கலாஜிக்கலி அப்படின்னு பொழுது இட்ஸ் a tricky character for you to play. இல்ல ஒரு பக்கம் உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு, ஒரு பிரேக்கப் இருக்கு, ஒரு லோன்லினஸ் இருக்கு. பட் மீன்வைல் நீங்க இன்னொருத்தரை சந்திக்கிறீங்க, அவர் இன்னும் ஒரு வர்ஸ் சிச்சுவேஷன்ல இருக்காரு சைக்கலாஜிக்கலி. ஸோ யூ ஆல்சோ ஹேவ் டு புட் அப் a smile on your face to try and make him slightly happier. அவரையும் கொஞ்சம் பாத்துக்கணும். நீங்க இந்த ஒரு ஸ்பேஸ் எப்படி பாத்தீங்க, இந்த between looking after yourself and looking after someone else? அதுதான் சார், லைக் அவர் சொன்னதுலதான் அவர் எக்ஸாக்டா கரெக்டா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். லைக் ரெண்டு பேருமே லிஜோக்கும் ஒரு பிரேக்கப் முடிச்சுட்டு இருக்காங்க. லைக் அவங்களுக்கும் அந்த சோகம் இருக்கு. ஏன்னா அந்த ஜூம் கால் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கடமைக்கு தான் அதை அட்டென்ட் பண்றாங்க. அந்த வெட்டிங் பண்ணி ஆகணும்னா அவங்க பண்றாங்க. மேபி தீரனா இருந்தா அதை இக்னோர் பண்றதுக்கான இதா இருக்கலாம் போல. அதனால அந்த லோனஸ் அண்ட் லாக்டவுன் வச்சது அதுதான். அந்த ரெண்டு கேரக்டருக்குமே வந்து ஒரு அதுல ஃபேசினேட் ஆகி தான் ரெண்டு பேரும் அந்த லிங்க் ஓபன் பண்றாங்க. இது ஒரு ஓப்பன் இன்வைட், அது லோனஸ் அண்ட் லாக்டவுன் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட். அதுலதான் அவங்க செகண்ட் டைம் அவங்களோட வர்ச்சுவல் என்கவுண்டர் நடக்குது. சோ இது எப்படி பார்த்தனா, லைக் வாட் வாஸ், எப்படி என்ன மாதிரி கேக்குறீங்க சார்? இல்ல, ஐ மென்ட் டு, நான் என்ன கேட்கலாம் நினைச்சேன்னா, லிஜோ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பக்கம் அவங்க கொஞ்சம் லோன்லியா, ஆல்மோஸ்ட் சேடா, டிப்ரெஸ்டா காட்ட வேண்டிய நிறைய காட்சிகள் இருக்கு. அதுக்கப்புறமா மத்த சீன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சடன்லி கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ் போட வேண்டி இருக்கு இவனுக்காக, தீரனுக்காக. கம் ஆன் சின் அப், யூ கேன் டு திஸ். சூப்பர் மார்க்கெட்ல மீட் பண்ணும்போது கூட அவங்க ரொம்ப அப்படியே ஜம்ப் பண்றாங்க, வா பானகம் பிடிக்கலான்றாங்க அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. சோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கான்ட்ராஸ்ட அவங்க எப்படி பார்த்தாங்க ஆஸ் an ஆக்டர் அப்படின்ட்டு ஐ தாட் லிஜோ இன்னும் கொஞ்சம் பேச சொல்லலாம். யா, கண்டிப்பா சார் அவங்க பேசணும். பட் அது ரொம்ப கிராஜுவலா தான் அவங்க பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த போத் ஆக்டர்ஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் அதை புரிஞ்சுதான் பண்ணதான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டாட்டிக்கா இருக்கும் ஃப்ரேம்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளூயிடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைக் அந்த சென்சிபிலிட்டிஸ் போட்டுதான் ஒர்க் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் லிஜோ சே மோர் அபௌட் இட். எனக்கு அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கும்ல இந்த கேரக்டர்ல, நல்லாவுக்கு அந்த ஹார்ட் டைம்ஸ் இருக்கும். பட் அதுக்கப்புறம் தீரனை பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே, எனக்கு வந்து என்னால வந்து இன்னொருத்தர அந்த ஸ்மைல் பண்ண வைக்கணும், இல்லைன்னா ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும், அந்த ஒரு தாட், அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கும் நல்லா கேரக்டருக்கு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குமே வந்து பர்சனலி இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ ஃபேமிலியே விட்டு இருந்ததுனால அந்த ஒரு லான்லினஸ் இருந்தது. ஸோ பட் அந்த டைம்ல என்னால ரிலேட் பண்ண முடியும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கு இல்ல, நல்லாவே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு டைம்ல இருக்கிற அந்த நல்லாவே என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சது. பட் எனக்கு என்னோட ரியல் லைஃப்ல கிடைக்காத ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னா ஒரு கம்பானியன்ஷிப் கொடுக்கறது என்னால ஐ குடன்ட் டூ தட். சோ அது என்னால இந்த படத்துல வந்து என்னால கொடுக்க முடிஞ்சது. சோ அதுக்காக ஐ வாஸ் எக்ஸைட்டட் அபவுட் இட். சோ அப்படி ஒரு விஷயம் என்னால பண்ணலாம். சோ அது வந்து நிறைய பேருக்கு அது இப்ப எனக்கு வர மெசேஜ் கூட அதுதான். ஏன்னா நல்லாவே ஸ்கிரீன்ல பார்த்த பிறகு ஹக் பண்ணணும் போல இருந்துச்சு. எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மெசேஜஸ் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு இப்போ. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட் போர்ஷன். அண்ட் அது ஒரு அழகான ஐடியா கூட இல்ல. நீங்க தனிமையில ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது
கொஞ்சம் அவங்க தலையை தூக்கி உங்களை தாண்டி அப்படி மேல இன்னொருத்தரை பார்த்து அவரை சந்தோஷப்படுத்துற அந்த முயற்சியில உங்களுக்கும் சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே ஐ ஃபைண்ட் இட் டு பி a very என்ன சொல்றது, ஒரு சோஷியல் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாவா இருக்கு. அர்ஜுன், உங்க கேரக்டர் தீரன், he's struggling with loss and I don't feel like he hasn't really faced it up to himself. அவரே அதை பெருசா இன்னும் சந்திக்கல. எப்படி பேச முடியுமா முடியாதான்னு அவருக்கே தெரியல. அவர் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல டக்குன்னு அவரே அறியாம வார்த்தைகள் வர ஆரம்பிக்குது அவர்கிட்ட இருந்து. இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க did you have to channel any darkness from within? ஏன்னா you look almost hungover throughout the film. Yeah, so you can probably talk to me about the look for the character. Constantly looking ஒரு கண்ணெல்லாம் அப்படியே குண்டாக நீங்க சொல்லுவீங்கல்ல, அழுத முடியல. ஆமா. So I'll be honest, I didn't sleep very well in the shoot பண்ணும்போது. சரியா தூங்கல, because for me I like I say, என்னோட personal lifeல நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை. So I was trying to make sure that I don't sleep before shoot. He has to look exhausted. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் லாக்டவுன் டைம்ல நீங்க இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் if he has passed away, that's a huge grief for anyone. And so I decided to mess up my sleeping patterns. Of course I was there on time for shoot, but just sleeping and not to kind of be zoned off. But like I said, it was a very difficult thing. Starting liye avan first on the Zoom call la pesittu iruka, and there has to be a certain sense of not breaking down in the first call itself. That's why it builds till the end. But then slowly, when there is a companionship that he finds online la innortharta pesumbodhu, he realizes that அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் நமக்குள்ள இன்னும் இருக்கு, நம்ம எப்படி பேசணும் இன்னொருத்தட்ட அது இன்னும் இருக்கு. நல்லா is the reason for bringing that out to him. The last shot for me was a single take, but that I chose to deal it the way I wanted to go. There was like I remember Halita had given me the script sheet 1 hour before that shot and said 1 hour irukku ungalta and in the scene pananonu solli. So I took off. I went by myself and I came on set only to do that single take. But at that point I don't know what I was thinking, to be very honest. நான் ஒரு zone-ல இருந்தேன். அது என்ன zone எனக்கு சத்தியமா தெரியல. And அது ஒரிஜினல் வைன் கிடையாது, ஏதோ non alcoholic beverage அது. So but yeah, it was not easy for me to kind of do that. Also the reason being, Lijo சொன்ன மாதிரி எனக்கு செட்ல நல்லா ஹலிதா தான். ஏன்னா அவங்க தான் டயலாக் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரியல, நான் இனிஷியலா இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சன் பண்ணுவோம், நான் என்ன நினைச்சேன், ஓகே லிஜோவை போன்ல பாக்கலாம், சோ பரவாயில்ல நம்ம ரியாக்ஷன் கொடுத்து பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போனதுக்கு அப்புறம் தான் ஹலிதா சொன்னாங்க, இல்ல அவங்க இன்னும் ஷூட் பண்ணலையே. ஐ வாஸ் லைக், சொன்னா யாரை பார்த்து நான் ரியாக்ட் பண்ணுவேன் எனக்கு தெரியல, இல்ல லோக்கலா நான் சொல்றேன். சோ ஆல் கிரெடிட் டு ஹலிதா. ஏன்னா அவங்க தான் அந்த ஜூம் கால்ல நல்லா இங்க இருப்பாங்க, நீங்க இந்த ரியாக்ஷன் கொடுங்க. சோ அவங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் அந்த மாடுலேஷன் தான் அவங்க டயலாக் சொன்னாங்க. But personally, if you ask me, it was very, very difficult to play Dheeran. Very, very tough for me. And fascinatingly enough, he seems to be romantic also, la? நேம் எல்லாம் கூட ஒரிஜினல் நேம் வச்சுக்காம கொஞ்சம் வானம் சார்ந்த பெயர்கள்லாம். அதான் எனக்கு நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது நான் அதான் நினைச்சேன், இது ரொமான்ஸ் இல்ல ஒரு பிகாஸ் வாட் ஐ லைக் த பியூட்டி இஸ், எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சது. நான் எந்த விதத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கோ உங்க வீட்டுக்கு that seems so nice as Dheeran. See, because like Lijo rightly said, I'm getting a lot of messages saying I wish I had a companion like Nalla to say it's okay, ellame will be all right, rather than putting out posts and stuff. Someone who actually talks to you, physically pesi on the video call to give you that motivation. Similarly for me, like I said earlier, anduru positive vibes irukku ulla, அது ரொமான்ஸ் இல்ல, பட் ஒரு கியூட் பாண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நான் கதையை படிக்கும் போது. லைக் நான் ஹலிதாட்டையும் கேட்டிருந்தேன், இது ரொமான்ஸ் ஜோனா இல்ல இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல பாண்டிங், அண்ட் இட் வாஸ் லெஃப்ட் ஓபன் ஃபார் தி ஆடியன்ஸ். Will there be a part 2 Nalla and Dheeran? எனக்கு தெரியல, but as of now it is open.
நிறைய பேர் வந்து அதாவது நல்ல மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஜோவும் சொன்னாங்க, நீங்களும் மென்ஷன் பண்ணீங்க. பட் ஐ திங்க் ரேரர் ஸ்டில் இஸ் தீரன் மாதிரியான ஒருத்தர் ஹூ அவ்வளவு தனியாக கஷ்டப்படும் பொழுது கூட, அவ்வளவு ஆறுதல் ஒரு பெண் சொல்லும் போது கூட அது உணர்ச்சி வசப்பட்டு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்டாக ப்ராசஸ் பண்ணாம அந்த இடத்துல அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து யூனோ டு சே தட் நீங்களும் ஒரு பிரேக்கப்ல இருந்து வரீங்க, சோ உடனடியாக வாங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம ஹலிதா ஐ ஃபைண்ட் இட், அதாவது இது வந்து ஒரு மேல் கேஸ் நம்ம கொஞ்சம் தவிர்த்தாலே இந்த மாதிரியான சென்சிட்டிவ் போர்ட்ரேல் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இல்ல எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, ஒரு அர்ஜுன் கேட்பாரு, ஐ மீன் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நம்ம போலாமான்ட்டு இவர் அர்ஜுன் இனிஷியேட் பண்றத கூட அர்ஜுன் கேட்டாரு, லைக் என்னோட கேரக்டர் இப்படி கேட்கலாமா அப்படின்னு அவருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ இட்ஸ் நாட் ஓன்லி இந்த ஃபீமேல் கேஸ்ன்னு மட்டும் நல்லா பார்க்க முடியல, அந்த சென்சிபிலிட்டிஸ் வந்து அர்ஜுனுக்கும் அந்த கேரக்டர் பண்றவருக்குமே அது இருந்திருக்கு இல்லையா. அண்ட் ஐ திங்க் நீங்க வந்து தீரனோட நல்லா ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பர்சனலா நீங்க பேசும்போது. No, I found it very refreshing. அதனாலதான் ஏன்னா நம்ம அதுவும் தமிழ் சினிமா வரலாறுல நம்ம காதல் டக்கு டக்குன்னு மலருது இல்ல, சில டைம் பார்த்த உடனே வருது அப்படின்னும் பொழுது ஆக்சுவலி இது ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். ஏன்னா நல்ல தங்காலுக்குமே வந்து அவங்களுக்கு இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்கு இல்லையா. சோ அவங்க பிரேக்கப் இருக்கும்போது லைக் அவங்க திருப்பி டக்குன்னு இன்னொருத்தவங்களை வந்து லைக் ஓப்பனா லைக் வாங்க நம்ம பார்க்கலாம் பேசலாம்னு நல்ல தங்கால் சொன்னாலும் அது ஆக்வர்டா இருக்கும். தீரன் சொன்னாலும் என்னடா லைக் ரெடியா இப்பதான் ஃப்ரெண்ட் இறந்திருக்காரு, ரெடியா அவங்க பேசுறதுக்கு அதுக்குள்ள ஓப்பன் ஆயிட்டாங்களா அப்படின்னு இருக்கும். சோ ரெண்டு பேருமே இனிஷியேட் பண்றதுங்கிறது ஆக்வர்டா தெரிஞ்சிடும். சோ அது ரொம்ப கத்திமால இது மாதிரிதான், ரொம்ப கஷ்டம் தான் அது. அத வந்து லைக் பார்த்து அந்த மாதிரிதான் இருந்தது. லைக் இந்த விஷயத்த நான் தீரன் கிட்ட சொல்லும் போது அர்ஜுன் கிட்ட சொன்னேன், லைக் நல்லதான் கேட்க லைக் அவங்க கேட்டா ரொம்ப தப்பாயிடும், அவங்களுக்கு இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்கு அப்படிலாம் சொல்லும் போது he understood, okay then நானே கேக்குறேன், நான் அப்ப இந்த மாதிரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சட்டிலா அத சொன்னாரு அந்த மாதிரி. இந்த படம் எனக்கு நிறைய கான்வர்சேஷனல் ஃபிலிம்ஸ் கூட எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. யூனோ லைக் லிங்க்லேட்டரோட பிஃபோர் சீரிஸ், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்ல எல்லாம் பீப்புள் ஆர் நாட் இன் ஹரி டு இமீடியட்லி கோ பிளேசஸ் இல்ல இந்த ரிலேஷன்ஷிப். இங்க இருந்து அங்க போயிடணும், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி போயிடணும், அங்க போயிட்டோம்னா அங்க இருந்து குழந்தை எப்படி அவசரமா இங்க போயிட்டே இருப்பாங்கல்ல ஸ்டேஷன்ன்ற மாதிரி. அது அவாய்ட் பண்ணதாக நான் பார்த்தேன். லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மோமெண்ட்ல இருப்போம், லெட்ஸ் ஜஸ்ட் டாக், நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம். இந்த மாதிரியான படங்கள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு என்ன அப்படிங்கறத பத்தி யூ டெல் மீ ஹலிதா, பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கல உங்க ஃபிலிம். எனக்கு படங்கள்ல எப்படி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு எனக்கு இப்ப சொல்ல வரல சார். பட் ஜென்ரலா நான் யூ ஷுட் கீப் இட் ஆஸ் ரியல். அப்பதான் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரிதான் ரியலா என்ன நடக்குமோ அந்த பேசிங்ல விஷயங்கள் நடந்தா போதும். அப்புறம் நான் நிறைய பார்த்தேன் இந்த லாக்டவுன்ல பீப்புள் கனெக்டட் வித் ஈச் அதர், எல்லாமே அது ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரு வல்னரபிளா இருந்தாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. பட் அவங்களோட எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப இன்னும் பேசுவாங்களா, அது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது பெரிய குவெஸ்டனா இருந்தது. இதை நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணதை என்னால பார்க்க முடிஞ்சது. சோ அதை காமிக்கணும் அப்படிங்கறது தான் நினைச்சது. ஹியூமர் பத்தி பேசிட்டு இருந்தேன் இந்த ஃபிலிம்ல. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல அவங்க வந்து ஹாய் தீரன் அப்படின்னு சொல்லிட்டு நாய் பேரை நினைச்சு அவங்க சொல்லும் போது நான் ரொம்ப கத்தி சிரிச்சிட்டேன் எதிர்பார்க்காம. இந்த மாதிரியான சீன்ஸ் வந்து இதுல ரைட்டிங்ல planted into the film or did you discover some of these moments while you were doing it? மூவிஸ் எங்களுக்கு டைமே இல்ல ஷூட்ல வந்து அதை டிஸ்கவர் பண்றதுக்கு. அப்புறம் எனக்கு ஆக்சுவலா என்னோட சந்தோஷம் எப்படின்னா லைக் இவங்க ரெண்டு பேரையும் இப்போ ஒன்னா பாக்குறதே வந்து எனக்கு இது படம் மாதிரி இருக்கு. ஏன்னா இது நடக்கவே இல்லை ஷூட்ல, அண்ட் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்லயும் நடக்கல. சோ ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்குறதும் வர்ச்சுவலா பாக்குறதே வந்து எனக்கு அவ்வளவு கம்ப்ளீட்டா இருக்கு. அண்ட் எஸ் ஹியூமர் அது எல்லாமே ஸ்கிரிப்ட்ல மோஸ்ட்லி அது எல்லாமே வந்ததுதான். சில என்ன சொல்றது லைக் இப்போ நான் அந்த வீடு பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இருக்க செல்ஃப் டவுட்ஸ் எல்லாம் தான் வந்து எனக்கு ஷூட் பண்ண நான் சில விஷயங்கள் சரி பண்ணது. இந்த ஐ திங்க் இந்த ஃபிலிம் மட்டும் இல்ல, உங்களுடைய ஒரு ரீசன்ட் ஃபில்மோகிராஃபிலேயே நான் ரசிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து நீங்க சின்ன சின்ன யதார்த்தமான ஒரு விஷயங்கள் மேல நீங்க காட்டக்கூடிய ஒரு அக்கறைன்னே சொல்லலாம் நினைக்கிறாங்க. ஜஸ்ட் யுவர் அட்டென்ஷன் டு டீடைல் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேப்சரிங் தி எவ்ரிடே மொமெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன
இது is this just the person that you are, Halitha, or? எஸ் எஸ் எனக்கு எப்பவுமே அந்த ஸ்மால் திங்ஸ் ஒன்லி மேட்டர். அந்த நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எப்படி ஆக்டர்ஸ் கிட்டயுமே பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வர்றதுதான், அதுதான் ரொம்ப பியூட்டி இல்ல. அது நம்ம எவ்வளவு தூரம், அது ஆக்சுவலி எல்லாருமே பண்ணுவாங்க. நம்ம ரெகுலரா நான் நிறைய படங்கள்ல பாக்குற சில விஷயம் லேக்னு சொல்லி அதை எடுத்துறோம், அந்த பேசிங்ல அந்த அழகெல்லாம் மாறிடுது. பட் நிஜமாவே வந்து சின்ன சின்ன டீடைலிங் சொன்னா அவங்க கொடுக்குற அந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா அதை வாங்கலாம்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நான் லிஜோமோல அவங்களோட லிஜோ கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த க்ரோசரி ஸ்டோர்ல லிஜோ கிட்ட வந்து நான் சொல்லும் போது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த பரபரப்பு, ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கோம், ஒருத்தவங்களை நேர்ல பார்க்க போறோங்கிற பரபரப்பை ரொம்ப அழகா காமிச்சிட்டு இருந்தாங்க. சோ அப்ப அவங்க அந்த எக்ஸைட்மெண்டா இருந்தது. அப்ப நான் சொன்னேன் லைக் கொஞ்சம் ஏன்னா நிறைய டீடைல்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும், நேர்ல பார்க்கும்போது நம்ம புதுசா நிறைய டீடைல்ஸ் பார்ப்போம். சோ அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியும் கொடுங்கன்னு சொன்னேன். அது அவங்க சொல்ல புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது. புரிஞ்சு பண்றது சரி, அதை அட்மைர் பண்ணி எஸ் அப்படிதான் இருக்கும்ல, ஆமான்னு அதை அக்னாலேஜ் பண்ணி அதை அவங்க கொண்டு வராங்க. சோ அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட். சும்மா கதை எதனாலும் பண்ணலாம், பட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதுதான் லைக் நம்மளுக்கே சூப்பர்பா அப்படின்னு தட்டி கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்கும். லிஜோ ஒரு பெர்ஃபார்மராக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது இது உங்களை என்ன பண்ண அனுமதிச்சு? அதாவது மத்த படங்கள்ல ஐ குட் நெவர் ஹேவ் டன் தீஸ் திங்ஸ் இன் a film அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது இருக்கிறதா பாக்குறீங்க? ஒரு கோ ஆக்டரை பார்க்காமலே பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சதே இந்த படம் வந்துதான். ஏன்னா நான் அது ஸ்கிரிப்ட் படிச்சு ஓகே சொன்னப்போ கூட அர்ஜுன் சொன்ன மாதிரி ஓகே நான் அர்ஜுனை பார்த்துதான் இதெல்லாம் பேச போறாங்க இல்லைன்னா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் ஓகே சொன்னேன். பட் எங்களோட காம்பினேஷன் சீன் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து அர்ஜுனோட அந்த பீச் பக்கத்துல இருக்கிற அந்த சீன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஷூட். சோ அப்போதான் அர்ஜுன் தான் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இல்ல நான் இருக்க மாட்டேன், சோ நான் என்ன பண்ணிருக்கேன் உனக்கும் தெரியாது, நீ எப்படி அது பண்ண போறேன்னு எனக்கும் தெரியாது, சோ நம்ம 2 பேரும் பார்க்காம தான் பண்ண போறாங்க. சோ அது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் கூட எனக்கு கிடைக்குமா தெரியல. பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கிற விஷயம் எனக்கு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் இப்போ நம்மளுக்கு இப்போ எனக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அந்த ஒரு ஆக்டர் இருக்கிறப்போ நான் நடிக்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அவரு வந்து அந்த பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்து எனக்கு ரியாக்ட் பண்றது ஈஸியா இருக்கும். நார்மலி தானாவே அந்த ரியாக்ஷன்ஸ் வரும். சோ இது எதுவுமே இல்லாம பெர்ஃபார்ம் பண்றது இப்போ அர்ஜுன் கரெக்டா சொல்லுங்க, ஹலிதா தான் எங்களுக்கு அந்த சேம் இமோஷனோட எல்லாத்தையும் இப்ப அர்ஜுனோட போர்ஷன்ஸ் எனக்கு ஹலிதா தான் ரீட் அவுட் பண்ணுவாங்க. பட் ரீட் அவுட் இல்ல, அது பெர்ஃபார்ம் தான் பண்றாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு அர்ஜுன் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சோ அந்த டயலாக்ஸ் வந்து அர்ஜுன் அதை எப்படி பேசுவாங்க, இல்லைன்னா அர்ஜுன் அந்த இடத்துல எப்படி அழ போறாங்க, இல்ல எப்படி சிரிக்க போறாங்க, எதுவுமே தெரியாம சோ அதுக்கெல்லாம் ஓகே இங்க சிரிச்சிடன்னு சொல்லும் போது சிரிக்கணும். பட் அந்த ஆப்போசிட் நிக்கிற ஆள் அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்துறாங்க, இல்ல எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எதுவுமே இல்லாம பிளாங்கா நடிக்கிறது தான். இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு இந்த மூவில இருந்து கிடைச்ச ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா ஓகே நம்மளோட ஆப்போசிட் ஒரு ஆக்டர் இல்லாம பெர்ஃபார்ம் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். பட் அட்லீஸ்ட் ஐ ட்ரைட். ஓகே அர்ஜுன் இது வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்கன்சர்ட்டிங்காவே இருந்திருக்கும்ல ஒரு பெர்ஃபார்மரா. அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தேவையோ அந்த டைரக்டர் மேல? I mean, let's just hope that it all comes together well. ஏன்னா நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி. யா 100% ஹலிதா ஓகே சொன்னதுனால தான் ஓகே ஐ அம் ஓகே. ஏன்னா எனக்கு இதுல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுமா எதுவுமே தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த நெக்ஸ்ட் அங்க ஆப்போசிட் இருக்கிற ஆளது எப்படி பண்ணிருக்கேன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. சோ அதனால நான் எனக்கு ஹலிதாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சோ அந்த 100% ட்ரஸ்ட் அந்த நம்பிக்கை வந்து ஹலிதா மேலதான் இருந்த. நான் படம் பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியும் ஓகே இப்படிதான் அர்ஜுன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நான் பிலிம் ரிலீஸ் ஆகி அப்பதான் பாக்குறேன் அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த கிளைமேக்ஸ்ல கூட அர்ஜுன் சூப்பர்பா பண்ணிருக்காங்க எனக்கு சொன்னாங்க ஹலிதா. பட் அது கூட I couldn't watch it. I didn't watch it. So
எதுவுமே இல்லாம அந்த கண்ணீர் வந்துச்சு. I can see your tears. இதெல்லாம் நான் எதுவுமே இல்லாம blank-ஆ தான் பேசிட்டு இருந்தேன். So that was really difficult. Arjun, you were about to say something. Yeah, இல்ல see என்ன பொறுத்த வரைக்கும் I from day one Halita script படிச்சோன்னா I was like okay I believed Halita completely from day one. பட் செட் போனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல I had no clue. ஏன்னா லுக் எங்க போவேன் நான் தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் because Lijo came after me on set. But I ரொம்ப டார்ச்சர் பண்ண Halita because after every shot I was like Halita you sure you got what you want எல்லாம் ஓகே உங்களுக்கு ஷாட் இல்ல once more பண்ணலாம் no problem. நானும் கேட்டுட்டேன். And she was like இல்ல பரவாயில்ல இல்ல கரெக்டா இருக்கு இங்க பாருங்க. And I was like ஐயோ I'm not sure in terms of whether I'm delivering what she wanted. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் I was very happy firstly Sudhir that என்ன நம்பி ஒரு டைரக்டர் வந்து ஒரு டிஃபரெண்ட் ஷேட்ல என்ன பார்த்தாங்க firstly. ஏன்னா if you've seen Master or Kaidi or Andhagaram it's all very intense roles but இங்க to smile and be like very normal. I was like அவங்க ட்ரஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க இப்ப நான் டெலிவர் பண்ணணும். So I was already under tremendous pressure. Plus யாருமே இல்ல ஆப்போசிட்ல நான் பார்க்கும்போது இன்னும் ப்ரெஷர் ஆயிட்டேன். So I kept asking her. I said, are you okay? To the extent where I went to the DOP, Raghav was like, Raghav, are you sure we got what we wanted? But it became very easy because like I said, Halita was phenomenal with, saying the lines. And she performed it even before Nalla had performed to the way I should react to it. All her lines. Like she was talking for all those people on the first video call. Ellaroda dialogue சொல்லிட்டு இருந்தாங்க. So I could figure out the looks. இவ்ளோ பேர் பேசுவாங்க ஒரு pause கரெக்ட்டா இருக்கணும். But I didn't know. Finally 14th தான் நான் படம் பார்க்கும்போது I was like wow, Lijo has performed really well to கரெக்ட்டா sync ஆயிருக்கு எனக்கு தெரியல because I was looking nice to meet you Lijo. Hey nice to meet you. Yeah. Because தனியா அந்த போன்ல எல்லாம் இங்க இருந்து வியூ நல்லா இருக்குல்ல அதெல்லாம் யாருமே இல்ல ஆப்போசிட்ல நான் சும்மா ஒரு லூசு மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். But it was nice to know that finally when it's very interesting you touched upon one very interesting as an aside இத பத்தி கேட்டுட்டு டக்குனு we'll move back to the film. கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் predominantly கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அப்படின்னு. ஆமா அது என்ன வாய்ஸ் டீப்பா இருந்தாலே அவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இல்ல சுதி அதுதான் I'm saying the smile because I still remember Halita வந்து her production manager called and அவங்க வந்து இந்த மாதிரி Halita வந்து ஒரு படம் எடுக்க போறாங்க உங்களை கேட்டிருக்காங்க. My first reaction was Halita Shami great. Then immediately next day Halita வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாங்க. ஸ்கிரிப்ட் அனுப்பிச்ச உடனே எனக்கு இந்த போன்ல இல்லைன்னா மெசேஜ்ல ரெஸ்பாண்ட் பண்றது எனக்கு பர்சனலா பிடிக்காது. So I called up Halita and I said can we please meet in person. And I didn't tell her anything about the script. I think Halita நினைச்சாங்க நான் நோ சொல்றதுக்கு தான் போறேன்னு நினைச்சாங்க. பட் நான் மீட் பண்ணோன்னு I said I definitely want to do this because ஒரு டைரக்டர் அந்த கன்விக்ஷன் வச்சு அந்த இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சாதான் டிரெக்டர்ஸ் நம்பினா தான் we'll be able to play different roles. Sudhir, to be very honest. So அதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது that என்ன நம்பி இந்த ரோல் கொடுத்திருக்காங்களே ஏன்னா இப்படி பார்த்தாதான் so I went but what I was arriving at was I think Arjun Das அப்படினாலே இப்போ ஜெனரலாக எல்லாரும் பேசுறது வந்து உங்க டீப் வாய்ஸ். I'm sure you're getting bored of it now. Because I definitely am honestly because எல்லா இடத்துலயும் பார்த்தா ஒரு பெர்ஃபார்மராக உங்களை பத்தி பேசினா உடனடியாக இது ஒன்று அந்த பேரிட்டோன்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. So I want to ask you if it's starting to feel like a baggage now. Mainly because என்னடா இப்படி இருந்தாலே உடனே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுக்குறாங்க இல்ல ஒரு இன்டென்ஸ் கேரக்டர் ஏன் டீப் வாய்ஸ் இருக்கிறவன் ஜாலியா பேச மாட்டானா? இல்ல இதுதான் நான் என்னோட பர்சனல் லைஃப்ல இதுதான் என் வாய்ஸ். ஸோ எனக்கு ஒரு ரொமான்டிக் சைடு இருக்கும், எனக்கு ஒரு சோகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அது விட்டு போகாது. டு பி வெரி ஆனஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் விஷயம் நோட்டீஸ் பண்றது வாய்ஸா தான் இருக்கும் கண்டிப்பா. அண்ட் ஐ லுக் அட் இட் as a blessing. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு எனி ஃபார்ம் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் அ blessing. அண்ட் இஃப் இட்ஸ் த வாய்ஸ் they are accepting, great. I'll work hard on my craft to make them see the performance. The biggest plus for me as Dhiran was, thankfully yarume voice patti few people are there, of course, yes, but they've all seen the performance. Ade enaku oru periya oru I'm like at least okay, I'm inching towards a little bit, but I'll work hard. It's not their fault, it's me. Na hard work pottu I will make sure that they will see a little bit more than the voice. But it's not a baggage at all. Arjun hitting every ball for a 6, I think. like romba alaga sonnaru sir, na romba resistication.
Halika, I found it very interesting structurally speaking இந்த film பொறுத்த வரைக்கும். ஒரு சாங் மாண்டேஜ் சாங் மாதிரி ஒன்னு வருது நடுவுல ஒரு இடத்துல. And I thought I'll briefly touch upon this subject and ask you to weigh in on it நினைச்சேன். என்ன அப்படின்னா இந்த ஒரு பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய நம்ம ஆந்தாலஜி ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்கும் பொழுது கூட அது எப்படியோ ஒரு வழி கண்டுபிடிச்சு அது பிரயோஜனப்படுத்துறாங்க. அது ஒரு ஒரு தப்பாக நான் சொல்லல, பட் ஐ ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் எ டிவைஸ். நீங்க அதனுடைய ஒரு யூட்டிலிட்டியாக நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு பேசிங்காக யூஸ் பண்ற ஒரு டிவைஸாக பாக்குறீங்களா, இல்ல இஸ் தேர் சம்திங் மோர்? ஏன்னா நீங்க எக்ஸாஜரேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது கிடையாது பாட்டு, which is how traditionally நம்ம சினிமால அது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது டேஸ் டைம் லாப்ஸ் காமிக்கிறது தான் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் பேசினாங்க, அதுக்கப்புறம் என்ன லைக் நிறைய நாள் பேசினாங்க, நிறைய டேஸ் பேசினாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு டூலா தான் நான் மெயினா இதுல பார்த்தேன். இதுக்குதான் அது தேவைப்பட்டுச்சு. நான் சிலுக்கருப்பட்டியில எனக்கு அது தேவைப்படல. as days go by அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சிலுக்கருப்பட்டியில எனக்கு தேவையே படல. இந்த படத்துல எனக்கு அந்த டைம் லாப்ஸ், ஏன்னா ரெண்டு பேருமே லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க போது சில நாட்கள் கடந்துச்சு அப்படிங்கறத ஒரு பாட்டுல அழகா சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக. லிஜோ, while we are nearing the end of this conversation, நீங்க ஒரு பர்சனாக எனக்கு ஒரு ஐ மீன் ஆப்வியஸ்லி நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலாக எனக்கு இது ஒரு பதில் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, I can see that Nalla would have been very grateful for Dheeran not immediately showing romantic interest. இல்லையா? அப்பா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசினா உடனே ஆரம்பிச்சிருவாங்க இல்லைன்ற மாதிரி. அப்படி அவர் பண்ணாம இருந்ததுல நல்லா கண்டிப்பா சந்தோஷம், பார்த்த எனக்கும் சந்தோஷம். ஒரு இண்டிவிஜுவலாக நீங்க அந்த சீன் எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க? முக்கியமான ஒரு குரலாக நீங்க அதை எப்படி பாத்தீங்க? இல்ல அந்த அவங்க கேட்ட கேள்விக்காக சாரி. இல்ல ஆஸ் எ பர்சன், ஓகே, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அந்த எண்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இம்மிடியட்லி ஒரு பிரேக்கப் இப்பதான் நடந்திருக்கேன். அதுவும் இல்லாம அர்ஜுனோட கேரக்டர் தீரனுக்கு வந்து இப்பதான் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. சோ அந்த ரெண்டு பேரோட ஒரு ஹார்ட் ஃபேஸ்ல இருக்கிறப்போ எடுத்த நல்ல டிசிஷன் தான் அது. ஏன்னா இம்மிடியட்லி வந்து ஓகே எனக்கு இப்போ யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னா நான் இப்ப தனியா இருக்கேன். அதுல நிறைய பேர் வந்து இம்மிடியட்லி ஓகே ஒரு இன்னொரு லவ் இல்லைன்னா ஒரு லவ் அதுல விழறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் வந்து அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஸோ அது லவ்வா எடுத்துக்கிறது அந்த ஒரு தோட், ஓகே இது லவ் தான் அப்படிங்கிற ஒரு தோட் போகிறதும் ஈஸியா இருக்கும். ஸோ அது இல்லாம அது இப்படி இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லைன்னா இன்னும் ஒரு அழகான ஒரு என்ன ரிலேஷன்ஷிப், ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பா அது போகிறது வந்து that was beautiful. ஸோ ஆஸ் அ பர்சன் எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்ப வந்து எல்லாருமே வந்து ஓகே இது இப்போ இது லவ்னு இப்ப எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஓகே அப்படி சொல்றப்போ இல்லைன்னு சொன்ன உடனே வந்து இங்க கேரளாவில இருக்கட்டும் எங்க இருக்கட்டும் ஸோ இம்மிடியட்லி வந்து அதுக்கு ரிவெஞ்ச் பண்ற டைம் தான் இது. சோ இதுல வந்து இல்ல, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்ல ரெண்டு பேருமே வந்து அது புரிஞ்சுக்கிட்டேன். சோ இது வந்து லவ்வா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் டைம் கொடுக்கலாம், அந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். சோ தட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். சோ அப்படிதான் ரிலேஷன்ஷிப்ஸ் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஹலிதா, இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இல்ல, நல்லா பொறுத்த வரைக்கும் she doesn't play coy இல்லையா? she is not the அப்படியே demure types, அப்படியே first I will play hard to get இந்த மாதிரியான ஒரு நம்ம தமிழ் சினிமா பெண் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு பை மிஸ்டேக் ஒரு வீடியோ கால் வரும்பொழுது கூட she is open enough to say actually பேசலாமே, இதுல என்ன இருக்கு, நீங்க கால் பண்ணுங்க, நம்ம I'm ready, நானும் உங்க நாயை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க. அதன் பிறகு நேர்ல மீட் பண்ணும்பொழுது கூட she's already got all these things that she's happy to give him, which is very interesting because usually இந்த ஒரு ஜெண்டர் ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும்ல அட்லீஸ்ட் பாப் கல்ச்சர்ல சினிமால எல்லாம் அடிக்கடி வலியுறுத்துற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆண் போகும்பொழுது அப்படியே கிஃப்டோட போய் அந்த பெண்ணை கவருவான். he went in with bouquet, he went in with this and that ங்கிற மாதிரி. இங்க வந்து அவன் ஆக்சுவலி நான் ஒண்ணுமே எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லுவான்.
நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க? Sorry, just to add, Sudhir, also what I liked about it was I liked Nalla was the one to make sure that he cried, and it was not the other way around. That is also something that I like. Just to add to what you said. Actually, Nalla தான் வந்து phone number கேட்பாங்க தீரன் கிட்ட. தீரனோட நம்பர் வந்து Nalla தான் கேட்பாங்க. Right. So அப்போ வந்து அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க, ஒரு ஹியூமனை ட்ரஸ்ட் பண்றாங்கிறதே ஒரு நல்ல குவாலிட்டி. அது ஏன் கேக்குறாங்கன்னா, லைக் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு ஓபன் பண்ணி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, டக்குன்னு அப்ரப்டா கால் கட் ஆயிடுச்சு. ஓகே, அந்த அவர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டோட லாஸ் பத்தி, அந்த டாக் அவர் பெட் பண்ற பத்தி சொல்லும் போது அப்ரப்டா அது கட் ஆயிடுச்சு. சோ அந்த கான்வர்சேஷன் அதை அப்ரப்டா விடக்கூடாது. லைக் மேக் ஷூர் தட் ஹீஸ் ஓகே. ஏதோ ஒரு மனுஷன் எங்கேயோ கஷ்டப்படுறானே, அவன் நல்லா இருக்கணும், you'll be okay ன்னு சொல்றதுக்காக தான் அந்த நம்பர் வாங்குறாங்க. சோ மை இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் உங்களை இது கேட்டதுக்கான ஒரு காரணமே என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஸ்டிக்மாவே இருக்குன்னு நினைக்கிறேன் சொசைட்டில about women who take the first, who make the first move. Like for example, நிறைய I can imagine how ஒரு பெண் வந்து நம்பர் வாங்கி ஒரு பெண் தான் முதல் மெசேஜ் அனுப்புறா அப்படின்னும் பொழுது பரவலாக ஒரு பார்வை எப்படியாக இங்க இருக்கு அப்படின்னா, ஐயோ why is she reaching out, கொஞ்சம் டெஸ்பரேட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அது ரொம்ப அநியாயமான ஒரு பார்வையாக எனக்கு தோணி இருக்கு எப்பவுமே. சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு நினைச்சு? இது வந்து இயல்பா பண்ணதுதான் சார். நான் ஒரு ரெண்டு எப்பவுமே எனக்கு வந்து அந்த ஸ்டிக்மால யோசிக்கல, இல்ல இது ஒரு ஸ்டேட்மெண்டா நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நான் இதை பண்ணல. இது நிஜமா இயல்பா எழுதும் போது வந்து ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்காக இந்த டைம்ல ரூட் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்காக தான். Right, fair enough. Fair enough. I won't draw you into these கடைசியாக on a light hearted note, bioluminescence பத்தி காமிச்சிருந்தீங்க. அந்த லாஸ்ட் ஷாட் ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க யாராவது அதை நேர்ல சந்திச்சிருக்கீங்களா அந்த phenomenon? No. Actually, அர்ஜுன் நீங்க? இல்ல. ஓகே, எனக்கு ஆக்சுவலி ஒரு நாள் வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பெசன் நகர்ல அது தெரியுதுன்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா லைக் எங்க ரேமண்ட் எடிட்டர் ஆபீஸ்ல இருந்தெல்லாம் கிளம்பி போனாங்க. சென்னையில அது தெரியுது ஐ திங்க் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த ஜஸ்ட் அந்த டைட்ஸ் வரும்போது மட்டும் அது பிரேக் ஆகும் போல, வேவ்ஸ் பிரேக் ஆகும்போது மட்டும் அந்த மாதிரி லூமினன்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டோன்னு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு பாக்குறது. சோ அது காமிக்கணும் அப்படி அவங்க எப்படி பாத்திருப்பாங்க வீடியோல பாக்கும்போது, அந்த ரூம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், வேவ்ஸோட இந்த கலர்ஃபுல் ரூம் பார்க்க ஒருவேளை அவங்களுக்கு அந்த வேவ்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு தான் அதை ஆட் பண்ணுது. Here's hoping that இந்த அதாவது வேவா வந்துட்டு சீக்கிரம் முடியட்டும். நம்ம எல்லாம் let us meet in person, let us travel, let us see bioluminescence in person. Thank you so much. Was a pleasure talking to all of you. எனக்கு இந்த conversation பிடிச்சது. Thank you so much for thank you so much. Thank you so much for your time. ரொம்ப நன்றி.